song and praise the Lord for His glory in our local language called Barela. It is a local language in Madhya Pradesh where we live, we speak, and we praise in our language. The meaning of this song is, Lord, you have created me for your glory and for your glory only. You have saved me from all iniquities and evils, and you have saved me in my life. यो जीवन तारो रे यीशु, तुम्हें से बनाए तारी महिमा जुगो। यो जीवन तारो रे यीशु, तुम्हें से बनाए तारी महिमा जुगो। यो जीवन तारो रे यीशु, तुम्हें से बनाए तारी महिमा जुगो। पापों ने बुराई मगो तुम्हें से ने वड़ले जो, तारी महिमा जुगो में से ने वड़ले जो। पापों ने बुराई मगो तुम्हें से ने वड़ले जो, तारी महिमा जुगो में से ने वड़ले जो। यो जीवन तारो रे यीशु, तुम्हें से बनाए तारी महिमा जुगो। यो जीवन तारो रे यीशु, तुम्हें से बनाए तारी महिमा जुगो। दुख रे तकलीफ मगो तुम्हें से वड़ले जो, तारी महिमा जुगो में से वड़ले जो। दुख रे तकलीफ मगो तुम्हें से वड़ले जो, तारी महिमा जुगो में से वड़ले जो। यो जीवन तारो रे यीशु, तुम्हें से बनाए तारी महिमा जुगो। यो जीवन तारो रे यीशु, तुम्हें से बनाए तारी महिमा जुगो। दुख रे तकलीफ मगो तुम्हें से वड़ले जो, तारी महिमा जुगो में से वड़ले जो। दुख रे तकलीफ मगो तुम्हें से वड़ले जो, तारी महिमा जुगो में से वड़ले जो। यो जीवन तारो रे यीशु, तुम्हें से बनाए तारी महिमा जुगो। यो जीवन तारो रे यीशु, तुम्हें से बनाए तारी महिमा जुगो। गुराई ने गुराई मगो तुम्हें से वड़ले जो, तारी महिमा जुगो में से वड़ले जो। गुराई ने बुराई मगो तुम्हें से वड़ले जो, तारी महिमा जुगो में से वड़ले जो। यो जीवन तारो रे यीशु, तुम्हें से बनाए तारी महिमा जुगो। यो जीवन तारो रे यीशु, तुम्हें से बनाए तारी महिमा जुगो। हालेलुया। கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்வோம். நீண்ட காலமாக நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவினுடைய தேசிய தலைவராயிருந்த ரெவரன் ஜான் கிருபாகர் அண்ணன் நம்ம மத்தியில் இருப்பது பெரிய சந்தோஷம். மீதமுள்ள வேலைகளை அவருடைய கரத்தில் கொடுக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நம்ம மத்தியில் அவர் பகிர்ந்து கொள்வார். தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கரங்களை தட்டி அவரை வரவேற்கலாமா? இது மகிழ்ச்சிகரமான ஒரு நாள். இது மாரநாத திருச்சபையினுடைய சரித்திரத்தில் மட்டுமல்ல, கூடி வந்திருக்கிற அத்தனை போதகர்களுடைய வாழ்விலேயும் அவருடைய திருச்சபையினுடைய சரித்திரங்களிலேயும் இது வைர எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள். அல்லேலூயா. தேவையில் இருக்கிற மக்கள் தேவனுடைய திருப்பணிக்கென்று கொடுப்பதும், தேவையில் இருக்கிற திருச்சபைகள் திருச்சபை இல்லாத இடங்களிலே திருச்சபைகளை
உருவாக்குவதற்கென்று மிஷினரி பணிக்கு கொடுப்பதும் எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? பீகார் மாநிலத்தில் ஒரு மனிதன் தூக்கு தண்டனைக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிறான். தூக்கு தண்டனை நாளைக்கு காலையில் நிறைவேற்ற வேண்டும். இன்று மாலையிலே அதிகாரிகள் அவனை சந்திக்கிறார்கள். சந்தித்து, நாளைக்கு காலையிலே உன்னை தூக்கிலிடுகிறோம், உன்னுடைய கடைசி ஆசை என்ன? உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் கட்டளை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னார்களாம். அவன் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தானாம். மனைவியை நினைப்பானோ, பிள்ளைகளை நினைப்பானோ, என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டதே என்று விதும்புகிறானோ என்று சொல்லி அதிகாரிகள் திகைத்து நிற்கும்போது கடைசியில் சொன்னானா, எனக்கு அரிசி சாப்பாடும் மீன் குழம்பும் மீன் பொரியலும் வேண்டும் என்று கேட்டானா. அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். அவன் எதையாவது ஒன்றை கேட்டு நாளை காலைக்குள் நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டால் தூக்கு தண்டனை நேரம் முடிந்த பின்பு பெரிய பிரச்சனையாய் மாறிவிடுமே என்று அவர்கள் யோசித்த போது, வேற ஒன்று உனக்கு ஆசை இல்லையா என்று கேட்டார்களாம். அப்போ அவன் சொன்னானா, எனக்கு அதாயா ஆசை. எங்களுடைய நிலச்சுவாந்தாரை அவரை கொன்றதற்கு ஒரே ஒரு காரணம் உண்டென்றால் இந்த அரிசி சாப்பாடும் மீன் குழம்பும் மீன் பொரியலும் என்கிற ஆசைதான் என்று சொன்னானா. சரி என்று சொல்லி ஏற்பாடு செய்து நல்ல பெரிய பாத்திரத்தில் நல்ல அரிசி சாதம், நல்ல சுவையான மீன் குழம்பு, பொரியல் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கொடுத்தார்களாம். வெளியே காவலுக்கு நிற்கிறார்கள். இவன் உள்ளே குழம்பை விட்டு நன்றாக பிசைந்து ஒரு கவளத்தை எடுத்து அப்படியே சாப்பிடுகிறான். மீன் குழம்பில் இருந்த மீனையும் ருசிக்கிறான், பொரியலையும் ருசிக்கிறான். இன்னொரு கவளம் எடுத்து ஆசையோடு சாப்பிடுகிறான். மூன்றாவது கவளம் எடுத்து கொண்டு செல்லும் போது அவனால் சாப்பிட முடியவில்லை. திரும்பவும் அழ துவங்குகிறான். அப்போ கேட்குறாங்க, ஆசையோடு கேட்டியே, நாங்களும் விருப்பத்தோடு கொண்டு வந்திருக்கிறோமே, ஏன் அழுகிறாய்? சாப்பிடு, எனக்கு இன்னொரு உதவி செய்வீங்களா என்று கேட்டானா. என்ன உதவி? நீங்கள் காலையில் என்ன தூக்கில் போட்டுருவீங்க, என்னுடைய பிணத்தை வாங்குவதற்கு என் மகன் வருவான். அவன் ஒரு வாலிபன், அவனும் இந்த அரிசி சாதமும் மீன் குழம்பும் அவன் சாப்பிட்டதில்லை, அவனுக்கு இதை வைத்து கொடுப்பீர்களா என்று கேட்டானா. அரிசி சாப்பாடும் மீன் குழம்பும் கிடைக்காத ஒரு ஆத்துமா அன்றைக்கு இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருந்ததென்றால், இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் மிகுந்து கிடக்கின்ற ஒரு பெரிய தேவை என்ன? ஒரு முறை கூட சுவிசேஷத்தை கேள்விப்படாதவர்கள், ஒரு முறை கூட இயேசு என்கிற நாமத்தை கேள்விப்படாதவர்கள். இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி ஆஃப் இந்தியா என்கிற அந்த பழைய ஆங்கில பத்திரிகையிலே வந்த செய்தி நான் சொன்ன உங்களுக்கு அந்த செய்தி. அருமையான சகோதர சகோதரிகளே, இது ஏதோ மிஷினரி பணியை விற்கின்ற ஒரு நேரம் அல்ல, மிஷினரி பணிக்கென்று உங்களை கட்டாயப்படுத்துகிற ஒரு நேரமும் அல்ல. மிஷினரி பணி என்பது பவுல் அப்போஸ்தலனுடைய தலையில விழுந்த கடமை, பொறுப்பு என்றால் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றுகிற குழுவாகத்தான், குடும்பமாகத்தான், போதக வட்டங்களாகத்தான் நாம் கூடி வந்திருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 35, 36 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். ஆண்டவரை மனதுருக செய்த
காட்சி என்ன? அவர் திரளான ஜனங்களை பார்க்கிறார். அவர்கள் மேய்ப்பன் இல்லாதவர்களும் தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருக்கிறார்கள். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து எத்தனை கோடி மக்களை சந்தித்திருப்பார்? அவர் வாழ்ந்த காலம் 3.5 ஆண்டுகள். அவர் சுற்றி வந்த பிராந்தியம் பாலஸ்தீனம் மட்டும்தான். அதனுடைய மொத்த சுற்றளவே 480 கிலோமீட்டர் தான். அப்படி என்றால் 480 கிலோமீட்டருக்குள்ளாக 3.5 ஆண்டுகளில் எத்தனை கோடி மக்களை சந்தித்திருப்பார்? ஒரு சரித்திர ஆசிரியன் என்ன சொல்லுகிறான்? இயேசு கிறிஸ்துவானவர் வாழ்ந்த காலத்தில் அன்றைக்கு அறியப்பட்டிருந்த உலகம், கண்டுபிடிக்கப்பட்டிருந்த மக்கள் வாழுகின்ற பூமி மொத்த ஜனத்தொகையே ஏறத்தாழ 3 கோடி தானாம். 2.5 3 கோடி என்று சொல்லப்படுகிறது இயேசு சுவாமி வாழ்ந்த அந்த காலத்தில். அப்படி என்றால் இந்த குறுகிய காலத்தில் சின்ன வட்டத்திற்குள்ளாக இயேசு கிறிஸ்து சந்தித்தது லட்சங்களா கோடிகளா? அதற்கும் என்ன சொல்லுகிறார்? 5.6 6 லட்சம் மக்களைத்தான் இயேசு கிறிஸ்து சந்தித்திருக்க முடியும் என்று சொல்கிறார். இது நம்மை திசை திருப்புவதற்காகவோ வேறு எதற்காகவும் அல்ல. இயேசு கிறிஸ்துவானவர் ஏறத்தாழ 6 லட்சம் மக்களை சந்தித்ததற்கே மனம் உருகி அவர் குடல் இளகி அவர்களுக்காக பரிதாபப்பட்டு இருப்பார் என்றால், இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த தேசத்தில் இன்றைய புள்ளி விவரம் அதிகபட்சம் 145 கோடி என்றால், இந்த 145 கோடி மக்களை பார்க்கின்ற இயேசு கிறிஸ்துவினுடைய உள்ளம் எப்படி உருகும்? அவருடைய இதயம் எப்படி இந்த தேவையுள்ள மக்களை குறித்த அந்த கரிசனையினாலே அது ததும்பும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் திரளான ஜனங்களை பார்த்தபோது மனதுருகினார். இங்கே எதற்காக இந்த சம்பவம் குறிக்கப்பட்டு இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு கூடி வந்த சீடர்களுக்கு அவர் அநேக பாடங்களை கற்றுக் கொடுத்து அவர்களை உருவாக்குகிறார். Very key lessons about discipleship are the works of the disciple. சீடன் செய்ய வேண்டிய ஊழியத்தை குறித்தும் சீடன் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவையை குறித்தும் கற்றுக் கொடுப்பதற்காக இந்த பகுதி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை மனதுருக செய்கின்ற அவருடைய ரட்சிப்பின் திட்டத்திற்குள் வராத கோடான கோடி மக்கள் இந்த தேசத்தில் இருப்பார்கள் என்றால், அந்த தேவையை குறித்த அறிவு, the knowledge about the need in India must break our hearts. ஜான் ராப் என்கிற மனிதன் என்ன சொல்லுகிறான்? இயேசு கிறிஸ்துனுடைய இதயத்தை நொறுக்குவது எதுவோ அது என்னுடைய இதயத்தையும் நொறுக்க வேண்டும். மனதுருக்கத்திற்கு உபயோகப்படுத்தப்பட்ட அந்த கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவாம்? இயேசு கிறிஸ்துனுடைய குடல் இளகிற்றான். அந்த குடல் இளகிற்று என்பதற்கு என்ன பதம் பயன்படுத்த வேண்டுமோ அதைத்தான் மனதுருக்கத்திற்கு பயன்படுத்தினார்களா? அல்லேலூயா. அப்படி இன்றைக்கு இந்த மாவட்டத்தினுடைய தாலுகாக்களில், இந்த மாவட்டத்தினுடைய அனைத்து திருச்சபைகளின் மத்தியில், விசுவாசிகளின் மத்தியில் தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு பாரத்தை கொடுப்பதற்கென்று ஒரு கூட்ட ஊழியர்களையும் விசுவாசிகளையும் ஆண்டவர் எழுப்பியிருப்பார் என்றால், இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தின் தாக்கம் கன்னியாகுமரி முதற்கொண்டு ஜம்மு காஷ்மீர் வரைக்கும், இமயமலை பிரதேசம் வரைக்கும், மேற்கே குஜராத் முதற்கொண்டு கிழக்கே மணிப்பூர் வரைக்கும் இந்த ஜெபத்தினுடைய தாக்கம் நிச்சயமாக பரவ வேண்டும். அதனுடைய விளைவாக இந்த தேசம் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய கிருபையினாலே 4635 மக்கள் கூட்டங்கள் நிறைந்த இந்த தேசத்தில் இன்னும் எத்தனையோ மக்கள் கூட்டங்களுக்கு
இந்த சுவிசேஷம் செல்லவில்லையே. எத்தனையோ மொழிகளிலே இன்னும் வேதாகம் மொழிபெயர்க்கப்படாமல் இருக்கிறதே. இவைகளெல்லாம் நம்முடைய இதயத்தின் கரிசனையும் பாரமுமாக இருக்க வேண்டும். சகோதரனும் சகோதரியும் இப்பொழுது நமக்கு பாடிய பாடல் பரேலி என்கின்ற அந்த ஆதிவாசி மொழியில, எழுத்து இல்லாத மொழியில. இப்படி எத்தனை எழுத்து இல்லாத மொழிகள் இருக்கிறது. மொத்தம் 1652 மொழிகள் என்றால் முழு வேதாகமும் எத்தனை மொழிகளிலே, புதிய ஏற்பாடு எத்தனை மொழிகளிலே, சுவிசேஷ பங்குகள் எத்தனை மொழிகளிலே. தேவையை குறித்த அறிவு திருச்சபைக்கு தேவை, திருச்சபை விசுவாசிகளுக்கு தேவை, திருச்சபையை நடத்துகின்ற ஊழியர்களாகிய எனக்கும் நமக்கும் தேவை. தேவையை குறித்த அறிவு. இரண்டாவது, என்னோடு கூட யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்திற்கு புரட்டிக் கொள்வீர்கள் என்றால், இங்கே யாரை குறித்து வாசிக்கிறோம்? சபையார் சொல்லுங்க, யாரை குறித்து வாசிக்கிறோம்? சமாரிய பெண்ணை குறித்து வாசிக்கிறோம். அந்த அதிகாரத்தில் உங்களுக்கு 34, 35வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இது வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அறுப்புக்கு 4 மாதம் ஆகும் என்றால் எதை குறித்து சொல்லுகிறார்? ஆண்டவர் இந்த பகுதியிலே நடமாடிய நாட்கள், அந்த ஸ்திரீயை சந்தித்த அந்த காலகட்டம் நம்முடைய தேசத்தில் எப்படி மே, ஜூன், ஜூலை, அல்லாவிட்டால் மே, ஜூன் உச்சக்கட்ட வெப்ப காலமோ அதே மாதிரியான காலமா அவருடைய ஜூவிஸ் கேலண்டர் படி. கோதுமை அறுவடையும் முடிந்து விட்டது, வார்கோதுமை அறுவடையும் முடிந்து விட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? அறுவடைக்கு விளைநிலம் காத்திருக்கிறது, ஆயத்தமாயிருக்கிறது. அவருக்கு என்ன பித்து பிடித்து விட்டதா என்று சீடர்களுக்கு ஒரு பெரிய குழப்பம். நீங்கள் அறியாத ஒரு போஜனம் உண்டு என்று சொன்னாரே, எந்த போஜனத்தை குறித்து சொல்லுகிறார்? நாம் இல்லாத நேரத்தில் ஒரு பெண்ணோடு பேசி கொண்டிருந்தாரே, அவள் கொடுத்திருப்பாளோ என்றெல்லாம் 1000 கேள்விகள் அவளுடைய உள்ளத்தில் அலையலையாய் எழுந்து கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆமாம், விளைநிலம் ஆயத்தமாயிருக்கிறது. செய்ய வேண்டியது என்ன? கண்களை ஏறெடுத்து பாருங்கள். குச்சி குச்சியாய் இருக்கிறது, வறண்ட நிலமாய் இருக்கிறது. அறுவடை ஆயத்தம் என்றால் எதை சொல்லுகிறார்? தண்ணீர் மொள்ளுவதற்கு வந்த அந்த பெண் 5 பேரோடு வாழ்ந்து இப்பொழுது 6வது நபரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாளே, அவள் இயேசு கிறிஸ்துவினால் சந்திக்கப்படுகிறாள். தண்ணீர் மொள்ள வந்தவள் தண்ணீர் பாத்திரத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே ஓடுகிறாள். எந்த ஊராரை பார்ப்பதற்கு கூச்சப்பட்டாலோ, வெட்கப்பட்டாலோ, பார்ப்பதற்கு பயந்தாலோ, அதே கிராமத்தவரை இப்பொழுது நேரடியாக சென்று, நான் ஒருவரை பார்த்தேன், அவர் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் எனக்கு சொல்லிவிட்டார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்று சொல்கிறார். இதை கேட்ட அந்த ஜனங்கள் அவள் முன் நடக்க, அந்த சீகார் கிராமத்து மக்கள் பின் நடக்க, ஒரு ஊர்வலம் போல வருவதை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அறுவடைக்கு விளைநிலம் ஆயத்தமாயிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு இந்திய தேசம் அறுவடைக்கு காத்திருக்கிறது. ஆகவேதான் மொத்தமாக 500 பேருக்கு திருமுழுக்கு கொடுத்திருக்கிறோம். தனிப்பட்ட முறையிலே நான் இந்த வருடத்திலே மட்டும் 27 பேருக்கு திருமுழுக்கு கொடுத்திருக்கிறோம் என்று ஆஷி சொன்னார். அதே போல சகோதரன் ரவீந்திரகுமாரும் சொன்னார். இது அறுவடையின் காலம், இது அறுவடையின் காலம். அறுவடையின் காலத்திலே அறுக்காமல் நாம் தாமதிப்போம் என்றால் அறுவடை சீரழிந்து போகும்.
கெட்டு போகும் களஞ்சியத்தில் சேர்க்கப்பட வேண்டிய காலம். எதை வச்சியா இப்படி சொல்றீங்க? இந்த கடந்த மகா கும்பு மேளாவிலே 144 ஆண்டுக்கு ஒரு முறை வருகின்ற அந்த கும்பு மேளாவில் எத்தனை கோடி மக்கள் கலந்து கொண்டார்கள்? 65 கோடி மக்களுக்கு மேலாக கலந்து கொண்டார்களாம். ஒரே நாளிலே மட்டும் எத்தனை பேர் முங்கி எழுந்தார்கள்? இவர்களுக்கெல்லாம் பணம் செலவழிப்பதற்கு வாய்ப்பில்லாமல் அங்கே செல்கிறார்களா? ஊர் சுற்றி பார்க்க செல்கிறார்களா? குளிப்பதற்கு வசதி இல்லாமல், கழிப்பிடத்திற்கு வசதி இல்லாமல், உணவுக்கு வசதி இல்லாமல் மிதித்து கூட்டத்தில் நெருங்கி நூற்றுக்கணக்காய் சாவதற்கு, வெளியே வராதபடிக்கு செத்து மடிவதற்கும் ஆயத்தமாய் அங்கே செல்வார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன? எல்லா மனிதனுடைய இதயத்திலும் கடவுளினுடைய வடிவத்திலே ஒரு வெற்றிடம் இருக்கிறதா? In every man's heart there is a God shaped vacuum என்று சொல்கிறார்கள். எல்லா மனிதனுடைய இதயத்திலும், எல்லா மனுஷனுடைய இதயத்திலும், படித்தவளோ படிக்காதவளோ, ஆதிவாசியோ நகரத்து வாசியோ, யாராயிருந்தாலும் சரி, எல்லாருடைய இதயத்திலும் தேவனுடைய வடிவத்தில் ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அதை செயின்ட் அகஸ்டின் என்ன சொல்லுகிறார்? அது இயேசு கிறிஸ்து மட்டுமே நிரப்ப முடியும். அல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னாரே, என்னை அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னாரே, அவர் மட்டுமே அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியுமா? அப்படி வெற்றிடம் நிரப்பப்பட்ட இந்த சமாரிய பெண் ஓய்ந்திருக்காமல், அமெரிக்கையா இருக்காமல், நான் உண்டு என் வேலை உண்டு என்று பாத்திரத்தில் தண்ணீர் மொண்டு கொண்டு செல்லாதபடி கொண்டு வந்த பாத்திரத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே ஓடி இருப்பாள் என்றால், இட் ஷோஸ் தி அர்ஜென்சி ஆஃப் த ஒர்க் we need to take. It shows the importance of the work we need to involve. இன்றைக்கு ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கின்ற இளைஞர்களுக்கு குறைவில்லை. ஆனால் என்ன, மேடையில் நின்று ஆட வேண்டும், பாட வேண்டும், இசை வெள்ளத்திலே அப்படியே மிதந்து செல்ல வேண்டும். ஆனால் எங்கோ ஒரு ஜனம் அழிந்து கொண்டு இருக்கிறதே, அந்த அழிந்து கொண்டிருக்கிற ஜனத்தை குறித்த கர்சனையை கொடுப்பதற்கு ஊழியக்காரர்களுக்கோ, அந்த கர்சனையை பெற்றுக்கொண்ட இளைஞர்கள் தங்களை அர்ப்பணித்து ஊழியத்திற்கு என்று புறப்பட்டு செல்வதற்கோ இன்றைக்கு ஆசை இல்லை. தேவனுடைய வடிவத்தில் இருக்கிற வெற்றிடத்தை நிரப்புவதற்கு நிரப்பப்பட்ட மனிதர்கள் தான் அதை நிரப்ப முடியும், அதற்கு வழி நடத்த முடியும். இது அறுவடையின் காலம். நானும் என்னுடைய மனைவியும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரவீந்திரகுமார் வருகிறாரே அந்த பகுதியில் 2 நாட்கள் பயணித்தோம். 2 நாட்களில் ஒரு சிறப்பு கூட்டம், மேஜா என்கிற இடத்துல ஒரு ஆலய பிரதிஷ்டை, அது போக 4 ஞானஸ்தான ஆராதனைகள் 4 இடத்துல பிரித்து வைத்திருக்கிறார்கள். 4ம் கங்கை நதியிலே அந்த ஞானஸ்தானங்கள். ஒரு ஞானஸ்தான ஆராதனையிலே 16 பேர். அந்த 16 பேர் அவர்களுக்கு ப்ரீ பேப்டிஸ்மல் சர்வீஸ் என்று நடத்துவோம். ஞானஸ்தானம் என்றால் என்ன, பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது என்பது எப்படி, அந்த விடுதலை பெற்ற அனுபவத்தை காத்துக்கொள்வது எப்படி என்று கற்றுக் கொடுத்து தான் திருமுழுக்குக்கு வழி நடத்துவோம். அப்பொழுது அங்கே ஒரு வயதான பாட்டியம்மா உட்கார்ந்துருக்காங்க. அந்த அம்மா பேர் பார்வதி அம்மாள். பார்வதி நல்ல வளர்த்தியா இருப்பாங்க, 2 கண்களும் குருடு. ரவீந்திரகுமார்ட்ட கேட்டு பாருங்க. அப்பனா எங்களை அழைத்து சென்ற சகோதரன் தாவீது, அவர் ஒருவர் தான் தமிழ் மிஷினரி, இந்த மொத்த மிஷினரி கூட்டத்தில். மற்ற எல்லாமே அந்தந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள், அந்தந்த மொழி பேசுகிற மக்களையே தெரிந்தெடுத்து அவர்களை அவர்களுடைய மக்களுக்கு பொறுப்பாக மாற்றி அவர்களை பயன்படுத்தி வருகிறோம். அப்போ கேட்டேன், ஏன் இந்த அம்மா இங்கே உட்காந்துருக்காங்க, இவங்க கிராமத்தில் நம்ம ஏற்கனவே சந்திச்சிருக்கிறோமே அப்படின்னு. அவங்க ஞானஸ்தானம் எடுக்க வரல, அவங்க மூலமா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட 4 பேர் வந்திருக்காங்க, அவங்கள கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க.
அதுல ஒரு குடும்பம் யார் என்றால் ஒரு பிராமண குடும்பம். அவர் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். அவருடைய மனைவி ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஆசிரியை. அப்படி படித்த குடும்பமும் உயர் நிலையில இருக்கிறதாக சொல்லப்படுகிற அப்படிப்பட்ட மேட்டுக்குடி மக்களும் கூட ஒரு கண் தெரியாத ஒரு பாட்டியம்மா மூலமாய் ஆதாயம் செய்யப்படும் என்றால், உங்களை போன்ற என்னை போன்ற மனிதர்கள் அங்கே போய் இந்த சமாரிய ஸ்திரியை போல நான் ஒருவரை பார்த்தேன், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்று சொல்வோம் என்றால், ஒரு பெரும் திரள் கூட்டமே உங்களுடைய சபையில் இருக்கிற இளைஞர்களின் காதுகளிலே இது உச்சரிக்கப்படும் என்றால், இங்கிருந்து எழும்புகின்ற ஒரு சேனை அங்கே போய் அறுவடை செய்யலாம். அது மட்டுமல்ல, அந்த பாட்டியம்மா கிராமத்துக்கு போயிருந்தோம். அவங்க வீட்டில் நல்ல வைக்கோலை பரப்பி அது மேலே சாக்குகளை விரித்து அதற்கு மேலே எங்களை உட்கார சொன்னாங்க. நான் போனது ஒரு வீக் டே, ஒரு வாரத்து நாளாக இருந்தது. என்றாலும் ஒரு விருந்தினர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே ஏராளமான விசுவாசிகள் கூடிட்டாங்க. நல்லா கைதட்டி அவர்கள் தங்களுடைய தாய்மொழியிலே பாடினார்கள். சாட்சி சொல்ல நேரம் வந்தது. இந்த பாட்டியம்மா அங்கேயே எழுந்து நின்னாங்க. அது அவங்க சொந்த ஊர். பார்வதி என்கிற அம்மா எந்திரி நின்னாங்க. என்ன சாட்சி சொன்னாங்க தெரியுமா? என்னுடைய மகனினுடைய மகன், என்னுடைய பேரன் வியாதிப்பட்டான். அவனை அலகாபாத் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். அந்த அலகாபாத் மருத்துவமனையில அவன் செத்து போவான் என்று சொல்லிவிட்டார்கள். அவன் ஆல்மோஸ்ட் டெட், கோமா ஸ்டேஜுக்கு வந்துட்டான், அவனை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த செய்தி எனக்கு வந்துச்சு. அவன் உயிரோடு இருக்கும்போது, சுகவீனமாயிருக்கும் போது தானே ஆஸ்பத்திரிக்கு அனுப்பினோம். இனி எப்படி அவனை அங்கிருந்து பிணமாக எடுத்து வருவது என்று சொல்லி தன்னுடைய கம்பை ஊன்றி கொண்டு ஒரு வாலிப தங்கையினுடைய உதவியோடு அலகாபாத்திற்கே வந்து விட்டார்கள். மருத்துவமனைக்கே வந்து விட்டார்கள். வீட்டிற்கு போங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கோம். இங்க புதுசா 2 பேர் வாராங்களேன்னு மருத்துவர் திட்டுறாரு. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சான், உயிரோடு வந்த என்னுடைய பேரனை நான் பிணமாக எடுத்து சொல்ல வரவில்லை. 2 கண்களும் மூடி இருக்கிறது, அதிலேயும் கண்ணீர் வடிகிறது. எனக்கு டைம் கொடுங்க, நான் ஜெபிக்க போகிறேன் என்று சொல்லி அந்த அறையில முழங்கால் படியிட்டு 5 மணி நேரம் ஜெபித்தார்களாம். நடந்தது என்ன? 5 மணி நேரத்திற்கு பின்பு அந்த பையன் புரண்டு படுத்தான். தாகமாயிருக்கிறது என்று சொன்னான், பசியாயிருக்கிறது என்று சொன்னான். அவனை உயிரோடு கூட ஊருக்கு அழைத்து வந்தார்கள். அப்போ நான் தாவீது என்கிற எங்களுடைய மிஷினரி சகோதரனிடத்துல கேட்டேன், அந்த பையனை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு. இந்த விளையாடிக்கிட்டு இருக்கோனே இவன் தான் அப்படின்னு சொல்லி ஓடி ஆடி விளையாடி கொண்டிருக்கிற அந்த பையனை அழைத்து வந்து பாட்டிமா பக்கத்தில் நிறுத்தினாங்க. என்ன சொல்ல வருகிறேன்? இது அறுவடையின் காலம். இது அறுவடையின் காலம். களஞ்சியத்தில் சேர்க்கப்பட வேண்டிய காலம். அறுவடை சேதமாவதற்கு முன்பு அவைகளையெல்லாம் சபதரிக்க வேண்டிய காலம். இன்றைக்கு டெல்டா மாவட்டத்திலும் சரி, இப்போ சமூகத்தில் கடலூர் பகுதியிலேயும் சரி, என்ன சொல்கிறாங்க? அறுத்துட்டோம், அதிகாரிகள் வந்து அதை வாங்காததுனால எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சுட்டு சேதமாகுது சேதமாகுதுன்னு சொல்கிறாங்களே. 2 நாள் மழை பெய்துட்டனா எங்களுடைய பயிரெல்லாம் மூழ்கி விட்டது, அழுகி விட்டது, எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்று கதறுகிறார்களே. அப்படி நாமும் கதற வேண்டிய, கதறுகின்ற ஒரு நாள் வருவதற்கு முன்பு, அருமையான ஊழியர்களே, சகோதர சகோதரிகளே, நாமும் அறுவடைக்கு ஆயத்தமாயிருக்கிற இந்த கோதுமை மணிகளை களஞ்சியத்தில் சேர்க்க வேண்டும். களஞ்சியத்தில் சேர்க்க வேண்டும். உர்மிளா என்கிற ஒரு பெண்மணி அறுவடையின் காலத்திற்கு அடையாளம் காட்டுகிற அந்த உர்மிளா என்கிற பெண், நம்முடைய மிஷினரி அந்த பகுதியில் நடந்து போகும் பொழுது அவள் தனியாக ஒரு மரத்தடியிலே உட்கார்ந்திருக்கிறாள். ஏன் ஒரு பெண் தனியாக இப்படி உட்கார்ந்திருக்கிறாள், சோகமாக இருக்கிறது என்று சொல்லி பக்கத்தில் போகும் பொழுது என் பக்கத்தில் வராதீங்க வராதீங்கன்னு சொல்றாள். ஏனென்றால் குஷ்டரோகம், தொழுநோய், விரல்களெல்லாம் மடங்கி இருக்கிறது, சரீரத்திலே புண், கால் விரல்களெல்லாம் இந்த மடங்கி இருக்கிறது, காலிலேயும் புண்.
ஊரார் ஒதுக்கி விட்டார்கள், குடும்பத்தார் ஒதுக்கி விட்டார்கள். இவர் சொன்னாரு, இயேசு என்கிற ஆண்டவர் உண்டு, அவர் சகல நோய்களுக்கும், அவர் பாவங்களுக்கும் விமோசகர், அவரிடத்திலே உனக்கு விடுதலை உண்டு, எங்களுடைய ஆராதனைக்கு வாருங்கள் என்று அழைத்தார். ஒரு வாரம் போனது, இந்த அம்மா போனாங்க. 2வது வாரம் போனது, இந்த அம்மா போனாங்க. விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து ஜெபிச்சாங்க. 4வது வாரம் அந்த பெண்ணினுடைய விரல்களெல்லாம் நிமிர்ந்து, அந்த புண்களெல்லாம் ஆறி, சுகத்தோடு கூட ஜீவனுள்ள தேவனை இங்கே ஆராதித்தார்கள். நம்முடைய புதிய பரிமாணம் பத்திரிகையில அவர்களுடைய படத்தோடு கூட சாட்சியும் வந்தது. இந்த சாட்சி நிமித்தம் அந்த திருச்சபை பலம் கொண்டது. இது அறுவடையின் காலம். யார் ஜெபிக்கிறார்கள்? இன்னார் ஜெபித்தால் தான் சுகமாகுமா? இந்த கோவிலுக்கு போனால் தான் சுகமாகுமா? இந்த மாநாட்டுக்கு போனால் தான் சுகமாகுமா என்பதெல்லாம் இல்லை. விசுவாசத்தோடு எங்கே ஆத்துமாக்கள் கூடுகிறார்களோ, விசுவாச வைராக்கியத்தோடு எங்கே ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறதோ, அங்கே அற்புதங்கள் மலிந்து கிடக்கிறது. அற்புதங்கள் 1000 என்கிற தலைப்பில் பத்திரிகையை பார்ப்பீர்கள் என்றால் என்னென்ன அற்புதங்கள் எல்லாம் வருகிறது பாருங்கள். இது அறுவடையின் காலம். அந்த சமாரிய பெண்ணுக்கு இருக்கிற வேகம், அந்த சமாரிய பெண்ணுக்கு இருந்த ஒப்பு கொடுத்தல், அந்த சமாரிய பெண்ணுக்கு இருந்த சொந்த ஊராரை குறித்து, சொந்த ஜாதியாரை குறித்து, சொந்த இனத்தாரை குறித்த ஆத்தும கரிசனை நமக்கு வேண்டும். சீடர்களுக்கு ஆண்டவர் 2வது கற்றுக் கொடுத்தது என்ன? தேவை 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 என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவையை சந்திப்பதற்கு நீ முயற்சிப்பாய் என்றால், தேவையை சந்திப்பதற்கு உன்னுடைய கரத்தை கொடுப்பாய் என்றால், தேவையை சந்திப்பதற்கு ஊழியர்களை அனுப்பி வைப்பாய் என்றால், நிச்சயமாகவே ஆத்துமக்கள் களஞ்சியத்திலே சேரும். இது அறுவடையின் காலம். அறுவடை குறித்த தெளிவு அவசியம். வட இந்தியா என்றாலே அழிந்து கொண்டு இருக்கிறது என்று நினைக்காதபடி அங்கேயும் ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. 2005 டெல்லியிலே ஒரு மாநாடு நடந்தது. டாக்டர் எமில் ஜெபசிங் அதை ஆயத்தம் செய்திருந்தார்கள். பிஷப்ஸ் வந்திருந்தார்கள், மிஷனரி இயக்கங்களினுடைய தலைவர்கள் வந்திருந்தார்கள், நானும் அதிலே ஒரு அங்கத்தினர். அந்த 3 நாள் கூட்டம் என்னவென்றால், 2050 உள்ளாக இந்த தேசத்திலே ஒரு பெரிய மறுமலர்ச்சி நடக்கவிருக்கிறது என்பதற்கு ஒரு புத்தகத்தை அடையாளம் காட்டினார். டெமோகிராஃபி ஆஃப் இந்தியா என்கின்ற அந்த புத்தகத்தின் தலைப்பில் கிட்டத்தட்ட 400 பக்கங்கள் கொண்ட ஒரு பதிப்பு. அதை காட்டி என்ன சொன்னார்கள் என்றால், அதற்கு இந்த அத்வானி அவர்கள் பொறுப்பில் இருந்த காலத்தில் ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி, ஹைலி பிரெய்னி பீப்புள், நல்ல ஞானம் படைத்தவர்கள், அவர்களை வைத்து முழு இந்திய தேசத்தினுடைய இந்த கணக்கெடுப்பு செய்த போது அதனுடைய சாராம்சம் என்ன? 2050 வரும் பொழுது மக்கள் மன்றத்தில் இந்திய தேசத்து ஜனங்களினுடைய மனதில் ஒரு மாற்றத்திற்கு வாஞ்சிப்பார்கள். இப்ப தேர்தல் காலங்களில் இருக்கிறோம். ஒரு மாற்று அரசியல் வேண்டும், மாற்று அரசாங்கம் வேண்டும் என்று பேசப்படுவதை கேட்கிறோம். ஆனால் அங்கே சொல்லப்பட்ட செய்தி என்ன? 2050 அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்திற்கு மக்கள் ஆயத்தமாயிருப்பார்கள். அப்படி என்றால் தங்களுடைய தெய்வங்கள் மேலே நம்பிக்கை இழந்தவர்களாய், இதுவரைக்கும் அவர்கள் பின்பற்றின மார்க்கத்தின் மேலே நம்பிக்கை இழந்தவர்களாய், இனி எந்த மார்க்கம், எந்த தெய்வம், எந்த சுவாமி எனக்கு மன திருப்தியை கொடுக்கும் என்று, சமாதானத்தை கொடுக்கும் என்று வாஞ்சிக்கிற மக்கள் நிரம்பி இருப்பார்கள். அந்த புத்தகத்தை அப்படியே இருட்டடிப்பு செய்து விட்டார்கள். அதை ரிலீஸ் பண்ணவே இல்லை. போப்பால் நம்முடைய தேசத்திற்கு வந்தபோது அவர் சொன்ன பேப்பர் கட் அவுட் இன்னும் வைத்திருக்கிறேன். அவர் சொன்னதும் இந்த புத்தகத்திலே வந்ததும் நம்முடைய எமில் ஜெபசிங் அண்ணன் சொன்னதும் எல்லாம் ஒத்திருந்தது. என்ன? 2050 தேசத்தில் பெரிய, இந்த உலகில் பெரிய மாற்றங்கள் நிகழவிருக்கிறது.
அது கிறிஸ்தவர்களுக்கு அந்த மாற்றத்திலே பெரிய பொறுப்பு இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் செல்லாத இடங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவதில் திருச்சபைக்கு பொறுப்பு இருக்கிறது என்று அவர் பேசின அந்த பேப்பர் கட் என்னிடத்தில் இருக்கிறது. என்ன சொல்ல வருகிறேன்? இப்படி ஒரு மாற்றத்தை நோக்கி நம்முடைய தேசம் பயணித்து கொண்டிருக்கும் போது நம்முடைய திருச்சபைகள் பயணித்து கொண்டிருக்கிறதா, அல்லாவிட்டால் ஒரு ஸ்டாக்னன்ட் வாட்டரை போல, கட்டி கிடக்கின்ற நீரோட்டம் போல இன்றைக்கு இருக்கிறதா? நமக்கு பொறுப்பு இருக்கிறது. ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நம்ம தேசம் நம்மளை பற்றி என்ன சொல்றாங்க? 2.3% இல்லை அதிகபட்சம் 2.5% கிறிஸ்தவர்கள். ஆனால் 2005 டெல்லி மாநாட்டில் சொல்லப்பட்ட புள்ளி விவரம் என்ன? 6.7% கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா! இது ரொம்ப சோர்ந்து போன அல்லேலூயா மாதிரில இருக்கு. அல்லேலூயா! 2.3 எங்கே, 6.7 எங்கே? ஆனால் 100% தூரத்தில் இருக்கிறது உண்மைதான். 93% இன்னும் சுவிசேஷத்தை கேட்டவர்களும் கேளாதவர்களும் ஏற்றுக்கொண்டவர்களும் ஏற்றுக்கொள்ளாதவர்களும் அவருடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகள் மாறுவதற்கு தங்களை ஆயத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. என்றாலும் நீங்கள் ஜெபித்த ஜெபம், நீங்கள் கொடுத்த காணிக்கை, நீங்கள் செய்த உழைப்பு விழலுக்கு இறைத்த நீரை போல வீண் போகவில்லை. 6.7% இன்றைக்கு என்னுடைய விசுவாசம் என்ன? 2005 இந்த புள்ளி விவரம், இன்றைக்கு 2026 இருக்கிறோம். கண்டிப்பாக 7% கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா! நீச்சல் குளத்திலே குதிக்கும் போது அந்த டைவிங் போர்டில் நின்று அப்படி குதிப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி இந்த 7% கிறிஸ்தவர்கள் என்கிற நம்பிக்கையை வைத்து ஆண்டவரை எப்பொழுது 20% மாறும், எப்பொழுது 25% மாறும், எப்பொழுது 30% மாறும் என்று நம்முடைய ஜெபத்தினுடைய தன்மையையும் ஜெபத்தினுடைய உச்சரிப்பையும் ஜெபத்தினுடைய அந்த நோக்கங்களையும் ஒரு புரட்சிகரமான மாற்றமாய் அமைக்க வேண்டிய ஒரு காலம் இது. தனி மனிதனாக ஒரு ஊழியரோ விசுவாசியோ மட்டுமல்ல, இது நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய திருச்சபைகளிலே திரும்ப திரும்ப உச்சரித்து மக்கள் மத்தியிலே தீமூட்டி கானக தீயை போல பற்றி பரவுவதற்கு மக்களை உசுப்பி விட வேண்டிய காலம் இது. இது அறுவடையின் காலம். அல்லேலூயா! இது அறுவடையின் காலம். அல்லேலூயா! ஆண்டவருக்கு சித்தமானால் இந்த சிவகாசி மண்ணில் இருந்து ராங்லண்ட் தன்னுடைய உயிரை நீத்த இந்த மண்ணில் இருந்து ஏராளமான மிஷனரிகள் அனுப்பப்படவும், ஏராளமான திருச்சபைகள் உதயமாகவும், ஆயிரக்கணக்கான மக்கள் கிறிஸ்துவின் மந்தையிலே சேரவும் ஆண்டவர் திருத்திட்டம் வைத்திருக்கிறார். இறுதியாக என்னோடு கூட யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்திற்கு புரட்டிக் கொள்வீர்கள் என்றால், இங்கே என்ன வாசிக்கிறோம்? அதிகாரம் எப்படி துவங்குகிறது? அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். ஆண்டவர் ஒரு பெரிய இக்கட்டில் நிறுத்திட்டாங்க. பட்டிமன்றம் நடந்தால் 2 சாரார் வேணும் இல்லையா? இடது பக்கம் ஒரு கூட்டம், வலது பக்கம் ஒரு கூட்டம். அப்போ நடுவில் ஒரு சாலமன் பாப்பையா, இல்லைன்னா திண்டுக்கல் லியோனி வேணும்ல. இப்போ இயேசு கிறிஸ்து நிற்கிறார். இவங்க தர்க்கம் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் என்ன சொல்கிறாரு பாருங்க, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல, இவனிடத்தில் வெளிப்படும் போட்டு இப்படி பிறந்தான். அருமையான சகோதரனே, சகோதரியே, பாவத்திலே வாழ்கிற ஆத்துமாவாக இருந்தாலும் சரி, அங்கவீனத்திலே வாழுகின்ற ஆத்துமாவாக இருந்தாலும் சரி, விசுவாசத்தினின்று பின்வாங்கி போன ஒரு கிறிஸ்தவனாய் இருந்தாலும் சரி, தேவனுடைய மகிமை வெளிப்படும் படிக்கு இப்படி அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களே ஒழிய வேறொன்றுமில்லை. அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? அடுத்த வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார் பாருங்கள்.
பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ரொம்ப கவனமா வாசித்து பார்த்தோமானா, போதகர்கள் வாசித்திருப்பாங்க, சபையார் இதை வாசிக்க தவறி இருப்போம் என்றால் எப்படி கவனத்தோடு வாசிக்க வேண்டும்? பகற்காலம் இருக்கும் மட்டும் கிறிஸ்துவாகிய நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. உலகத்தை படைத்தவர் யார்? நம்முடைய ஆண்டவர் அல்லவா? உங்களையும் என்னையும் படைத்தவரார் நம்முடைய ஆண்டவர் அல்லவா? காலத்தை கணக்கிடுவதற்கு சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திர கூட்டங்களையும் படைத்தவர் யார்? நம்முடைய ஆண்டவர் அல்லவா? காலத்தையும் நாட்குறிப்புகளையும் மணி நேரங்களையும் லக்கமிட்டு கொடுத்தவர் யார்? தேவாதி தேவனாயிற்றே. அவர் என்ன சொல்லுகிறார்? பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஸோ காலத்தையும் நேரத்தையும் மணி நேரங்களையும் படைத்த உருவாக்கும் சிந்தையை கொடுத்த ஆண்டவருக்கே ராக்காலம் என்ற ஒன்று இருந்திருக்கும் என்றால், கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் இருந்திருக்கும் என்றால், பச்சை மரத்திற்கே அந்த பாடு என்றால், உங்களுக்கும் எனக்கும் எத்தனை பாடுகள், பட்ட மரமாகிய நமக்கு அது எத்தனை நிச்சயம்? 3.5 ஆண்டுகளிலே தன்னுடைய பிதா கொடுத்த பொறுப்பு எல்லாவற்றையும் பெர்ஃபெக்ட்லி வெல் 100க்கு 100 நிறைவேற்றி முடித்தவராய் அவர் சென்று விட்டார். இப்போ பூமியிலே நடமாடி கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய திருச்சபை மக்களுக்கும் தான் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால், நான் 1949 வருஷம் பிறந்தேன். நம்புறீங்களா? கொஞ்ச நாள் சில மாதங்கள் கழித்து நான் புரண்டு படுத்தேன். அப்புறம் கால் ஊன்றி தவழ்ந்து நடந்தேன். அப்புறம் ஓட ஆரம்பித்தேன். பள்ளிக்கூடம் போனேன். இது எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. ஒருவேளை அப்படி நடக்காம நான் பிறந்த வண்ணமாகவே ஒரு மாமிச பிண்டம் போல கிடந்திருப்பேன் என்றால், என் தாய் சந்தோஷப்பட்டிருப்பாளா? என்னுடைய தகப்பன் சந்தோஷப்பட்டிருப்பாங்களா? உன்னை பெற்றதுக்கு ஒரு கல்லை பெற்றிருக்கலாமே என்று சொல்லி வாழ்நாளெல்லாம் அழுதிருப்பார்கள். ஆனால் அவர்கள் மகிழ்ந்திருந்ததற்கு காரணம் என்ன? வயதுக்கு ஏற்ற வளர்ச்சியும், வளர்ச்சிக்கு ஏற்ற முதிர்ச்சியும், முதிர்ச்சிக்கு ஏற்ற செயல்பாடுகளும் என்னில் இருந்ததினாலே அவர்கள் திருப்தி கொண்டார்கள். இன்றைக்கு விசுவாசிகளாகிய நமக்கு, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த வளர்ச்சி விகிதாச்சாரம் எப்படி இருக்கிறது? சாட்சி சொல்லும்போது இத்தனாவது ஆண்டுல இவ்வளவு பயங்கரமான அந்த பாவம் இந்த பாவம் சொல்லி இதுவரைக்கும் கேள்விப்பட்டிராத பாவத்தெல்லாம் பட்டியலிட்டு, இதுக்கெல்லாம் அடிமையாயிருந்த என்ன ஆண்டவர் காப்பாத்தினார்னு சொல்லி எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்றைக்கு போதகர் நம்மிடத்தில் கடைசி ஆராதனை நேரத்தில் கேட்டது போல எத்தனை பேரை நாம் ஆண்டவரண்டை நடத்தி இருக்கிறோம். எத்தனை திருமுழுக்குகள் நம்முடைய சபைகளில் நடந்திருக்கிறது. எத்தனை புதிய கிளை திருச்சபைகளை உதயமாக்கி இருக்கிறோம். எத்தனை ஊழியர்கள் நம்முடைய திருச்சபையிலிருந்து எழுந்திருக்கிறார்கள். காலத்தை குறித்த கணக்கீடு அவசியம். தேவையை குறித்த அறிவு, அறுவடையை குறித்த தெளிவு, காலத்தை குறித்த கணக்கீடு. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இப்போ என்னுடைய வாழ்க்கையில் ராக்காலம் என்ற ஒன்று இருக்கும் என்றால் எப்படி இருக்கும்? சிவகாசி புறப்பட்டு பயணப்பட்டு வந்து உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு வாய்ப்பில்லாத தள்ளாடுகிற காலமாக இருக்கலாம். இன்னொரு காலம் எப்படி இருக்கலாம்? ஊழியத்துக்கு போகணும்னு வாஞ்சை இருக்கும், ஆனால் நோய் படுக்கையில் படுத்திருக்கிற ராக்காலமாக இருக்கலாம். ஊழியத்திற்கு அள்ளி கொடுக்கணும்னு ஆசை இருக்கும், நல்லா இருந்தப்போ கொடுக்காம இருந்துட்டோம், ஒளிச்சு ஒளிச்சு வச்சிட்டோம், பதுக்கி வச்சிட்டோம். சுவிட்சர்லாந்தில் போட வேண்டிய பணம் போல நம்ம ஒதுக்கி வச்சிட்டோம். ஆனால் இப்போ கொடுக்கணும்னு ஆசை இருக்கு, கையில் பணம் இல்லையா, ரிட்டையர் ஆயிடுச்சு. வீடு போங்குது, காடு வாங்குது. ஒழுங்கா இருந்தால் வீட்டில் இருங்க, இல்லைன்னா முதியோர் இல்லத்தில் சேர்த்துருவேன்னு மகளும் மருமகனும்
மிரட்டுற காலமாய் போச்சு. ஆக ராக்காலம் என்பது என்ன? ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஆசை இருக்கலாம், ஆனால் வாய்ப்புகள் நழுவி போயிருக்கும். ஆசை இருக்கலாம், சரீரத்தில் பலம் இல்லாமல் போயிருக்கும். ஆசை இருக்கலாம், ஞாபக சக்தி இல்லாமல் போயிருக்கும். வேதத்தை கூட திறந்து வாசிப்பதற்கு கண்களிலே ஒளி இல்லாமல் போயிருக்கும். சொன்னதையே சொல்லி கொண்டிருக்கிற, ஞாபக மருதியிலே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற சில பிரசங்கிமார்களைப் போல நானும் மாறி இருப்பேன். ஆக ராக்காலம் வருவதற்கு முன்பு இது செயல்பட வேண்டிய காலம். இப்படிப்பட்ட காலத்திலே நீ நன்மையா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே என்று யார் சொன்னது? மொர்தெகாய் சொன்னது. யாரை பார்த்து சொன்னது? எஸ்தரை பார்த்து சொன்னது. எப்படிப்பட்ட காலத்திலே சொன்னது? அகில உலகிலே 127 நாடுகளிலே வாழ்ந்த அத்தனை யூதர்களும் கொன்று குவிக்கப்படுவதற்கு சட்டம் பிறந்த காலம் அது. யாருக்கு தெரியும்? இந்த தேர்தல் எல்லாம் முடிந்த பின்பு பாராளுமன்றத்தில் அடுத்த பில் என்ன வருமோ யாருக்கு தெரியும்? ஐயா சொன்னாங்க, உத்தரப்பிரதேசத்தில் மதமாற்ற தடை சட்டம், மத்திய பிரதேசத்தில் மதமாற்ற தடை சட்டம், குஜராத்தில் மதமாற்ற தடை சட்டம், இமயமலை பிரதேசத்திலே மதமாற்ற தடை சட்டம், ஒரிசாவிலே இந்த மதமாற்ற தடை சட்டம். இது தேசிய அளவில் எப்படி கொண்டு வரலாம்? அதுதான் திட்டம் போய்கிட்டு இருக்கு. முயற்சித்து தாமதித்து கொண்டு இருக்கிறார்கள், சில அபிலாஷைகளுக்காக, எதிர்பார்ப்புகளுக்காக. அப்படி ஒரு சூழல் வரும் என்றால் இப்படி நாம் சுதந்திரமாய் சுவிசேஷ ஊழியத்தை குறித்து பிரசங்கிக்கவும், சுவிசேஷ ஊழியத்திற்கு ஆட்களை அனுப்பி வைக்கவும், சுவிசேஷ ஊழியத்திற்கு காணிக்கைகளை அனுப்பி வைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குமா? அது இரும்பு திரை நாடாக மாறின பின்பு வாய்ப்பே கிடையாதம்மா. இதுவரைக்கும் ஒடிசா மாநிலத்திலே 4 ஆலயங்கள் கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அதில் ஒரு ஆலயம் சித்தகுடா என்கிற இடத்திலே கட்டப்பட்ட ஆலயம் 1800 சதுரடி. நாங்கள் கொடுத்த பெர்மிஷன் 1200 அடி தான். அவங்க 600 சதுரடி கூட்டி 1800 சதுரடியில் கோவிலை கட்டுனாங்க. இப்போ அதே மாநிலத்தில் 3 ஆலயங்கள், 2 பெரிய ஆலயம், ஒரு சிறிய ஆலயம் கட்டுமானத்தில் இருக்கிறது. ராஜஸ்தானிலே இன்னொரு ஆலயம் கட்டுமானத்தில் இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துவிடும் என்றால் ஆலயம் கட்ட முடியாதே. சென்னையில் ஒரு சகோதரன் எனக்கு ஃபோன் பண்ணி, ஆண்டவர் என்னிடத்தில் சொல்லுகிறார், உத்தரப்பிரதேசத்திலே கோவில் கட்ட வேண்டும், என்ன விலை இருந்தாலும் சரி, நிலத்தையும் வாங்கி தருகிறேன், ஆலயத்தையும் கட்டி தருகிறேன். அந்த நிலத்தை பார்த்து விட்டால் உங்களோடு கூட நானும் வந்து அந்த நிலத்தை சர்வே பண்ணி அதை ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணி அதற்கு பின்பு பெர்மிஷன் எல்லாம் வாங்கி கட்ட துவங்க வேண்டும் என்று சொன்னான். நான் உடனே நேற்று இங்கே வந்த பின்பு கூட சகோதரர் தாவீது, அவர்தான் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு பொறுப்பாளர், அவரிடத்துல கேட்டேன், இப்படி ஒரு சொல்றாங்களே நில வாய்ப்பு எப்படி? ரவீந்திரகுமார்கிட்ட கேட்டேன், இதற்கு வாய்ப்புகள் எப்படி? இப்போ ஆலயம் கட்டவே முடியாது, அதுக்கு பெர்மிஷன் கிடையாது. அப்படி ஒரு வீடு கட்டுவதா இருந்தால் கூட ஒரு கிறிஸ்தவன் கட்டுகிறார் என்றால் ஏன் கட்டுகிறான், எதற்கு கட்டுகிறான், அதை எப்படி பயன்படுத்த போகிறான் என்கிற பிரச்சனைகள் இருக்கும் காலம். அருமையான சகோதரனே சகோதரியே, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுவோம். இன்றைக்கே ஆண்டவர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிற பணியை நிறைவேற்றுவோம். ஐயா, அப்படிப்பட்ட துடிப்பு எனக்கு இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு அழுத்தம் எனக்கு இருக்கு. அப்படிப்பட்ட அழுத்தத்தோடு தான் இன்றைக்கும் இந்த ஆலயத்திற்கு கூடி வந்திருக்கிறேன். இந்த தேசம் இயேசுவுக்கே என்று சொல்லுவர்கள் கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தேசம் இயேசுவுக்கே, அவரே இந்த தேசத்தின் தலைவர், இந்த மக்கள் அவருக்கு உரியவர்கள். ராக்காலம் வருவதற்கு முன்பு இந்த தேசத்தை சுதந்தரிக்க என்னை சமர்ப்பணம் செய்கிறேன். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தரும்படி ஜெபிப்போம். 2 ஊழியர்கள் அல்ல, 20 ஊழியர்கள், சில ஆலயங்கள் அல்ல பல ஆலயங்கள், சில ஊழியர்கள் அல்ல பல ஊழியர்கள் என்று சொல்லி எங்கோ பிறந்தவரை கொண்டு வந்து இங்கே பிரதிஷ்டை செய்வது வேறு. நாம் பெற்றெடுத்த ஊழியர்களை
நம்முடைய திருச்சபையினுடைய இளைஞர்களை சிலம்பம் செய்வதற்கு எப்படி ஆயத்தப்படுத்த போகிறோம், எப்படி அவர்களை உருவாக்க போகிறோம். கிராஸ் கல்ச்சரல் மிஷனரிஸ்க்கு கஷ்டமான காலம்தான், என்றாலும் அவர்களுக்கென்று சில பொறுப்புகளை நியமித்து இயக்குவதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது. கூடியிருக்கிற இந்த கூட்டத்தில் கூட அருமையான தங்கைமார்கள், ஊழியத்திற்கென்று உங்களை தத்தம் செய்யுங்கள். தேவன் உங்களையும் பயன்படுத்துவார். என்னுடைய பெயர் இயற்பெயர் காளிமுத்து, எங்க அண்ணன் பெயர் ஆறுமுகசாமி, எங்க அக்கா பேரு காளியம்மாள், என் தம்பி பேரு முருகேசன். எங்க வீட்டில் 9 பேர், 9 சாமி பேர். ஆனா என் வீட்டிலே முதலாவது இயேசுவை தரிசிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. 14 வயதிலே அந்த தீர்மானத்தை செய்தேன். 15வது வயதிலே ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுத்தேன். 19 வயதிலேயே வேலைக்கு சென்று விட்டேன். ஸ்டெனோகிராஃபர் என்று சொன்னேன் பாருங்கள். கிட்டத்தட்ட 1500 பேர் வேலை செய்த அந்த பெரிய தொழிற்சாலையில் சீஃப் என்ஜினியருக்கு போதுமான கல்வி அறிவு இல்லாத எனக்கு ஆண்டவர் அந்த பாக்கியத்தை கொடுத்தார். 19 வயதில் வேலைக்கு போய்விட்டேன். 20 வயது துவங்கி நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் பேச துவங்கி விட்டார். 15 வயசுல ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திய, இப்ப சொகுசா ஒரு அறையில உட்கார்ந்து சம்பாதிக்க துவங்கிட்டிய, என்றைக்கு என்னுடைய ஊழியத்திற்கு வருவாய்? அப்பொழுது என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலை அல்ல, உணவில்லாமல் இரவிலே படுக்கைக்கு போன நேரம். நான் படித்து முடிக்கும் வரைக்கும், இந்த வேலைக்கு வருவது வரைக்கும் மாற்றுவதற்கு ஆடை இல்லாதிருந்த காலம். காலிலே செருப்பு என்றால் என்னவென்று தெரியாத காலம். என்றாலும் துணிந்து அழைப்பு கொடுக்கப்பட்ட போது, இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் இரவு நேரத்தில் யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று சொன்ன உடனே ஆண்டவர் என்னை அழைக்கிறார் என்று சொல்லி எழுந்து நின்றேன். அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து என் வீட்டுக்கு சொல்லிக் கொள்ளாமலேயே வேலையை ராஜினாமா செய்துவிட்டு 8 நாட்களுக்கு பின்பு, நான் சொன்னேன் அல்லவா, 3 நாள் தூத்துக்குடி, 3 நாள் கோவில்பட்டி ஊழியம் என்று சொல்லி, அப்படி கோவில்பட்டிக்கு போக வேண்டிய நேரம் வந்து விட்டது. அங்கே எங்கள் அப்பா அம்மா, என் தம்பி தங்கச்சி அண்ணன் எல்லாம் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு சொல்லணும். இப்போ கடிதம் மட்டும்தான் போட்டிருக்கேன், என் வேலையை ராஜினாமா செய்து விட்டேன், மன்னித்து கொள்ளுங்க, நான் ஊழியத்தில் இணைந்திருக்கிறேன். அப்பா அவனுடைய கண்களிலே கண்ணீர். சட்டை இல்லாமல் உனக்கு சட்டை வாங்கி கொடுத்தேன், ஒட்டிய வயிறோடு நாங்கள் தெருக்களிலே பழத்தை தூக்கி சுமந்து விற்று உங்களுக்கு ஆகாரம் கொடுத்து உங்களை திருப்திப்படுத்தினோம், நீயும் தலையெடுப்பாய் என்று காத்திருந்த எங்களுக்கு இப்படி செய்து விட்டாயே. நாள்தோறும் பிரச்சனை. 2 வருஷம் இது தொடர்ந்துச்சு. நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் அண்ணாச்சிமார் சொன்னாங்க, தம்பி நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, வேணா ஒரு வேலைக்கு போய் கொஞ்சம் சம்பாதிச்சு வீட்டுக்கு உதவி செய்துட்டு வாரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஒருவேளை இது கடவுளின் சத்தமோ என்னமோ தெரியலையேன்னு கேட்டு, அப்போ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிட்லேருந்து ஒரு வாண்டட் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருச்சு. அதுக்கு அப்ளை பண்ணுறேன். அங்கேயும் இந்த ஸ்டெனோகிராஃபர், டைப்பிஸ்ட், சுருக்கெழுத்தர் அந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறேன். அவர்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 5 பேரை இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தாங்க. அந்த 5 பேரில் நான் ஒரு ஆள் தான் செலக்ட் பண்ணப்பட்டேன். பெரிய போராட்டம் ஆயிடுச்சு. இப்போ அல்லேலியா சொல்றதா என்ன சொல்றது தெரியல. என்னை ஆண்டவருக்குள் நடத்துவதற்கு காரணமாய் இருந்தவரும், ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்ததற்கு காரணமாய் இருந்தவரும் மிஸ்டர் பி சாமியல் என்கிற அண்ணாச்சி, உங்களில் சிலருக்கு தெரியும். அவர் சேலத்திலிருந்து கார் எடுத்துட்டு, ஒரு பழைய அம்பாசடர் கார் எடுத்துக்கிட்டு நேர தூத்துக்குடி வந்துட்டார். என்னை சட்டையை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு போய், பேங்க்ல பணம் எடுக்கிறதுக்கா போயிருந்தேன், வெளியே இழுத்துட்டு போய் அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து வளர்ந்த அந்த மரத்துக்களை நிறுத்தி வச்சு ஒரு பிரசங்கம் பண்ணார். பட்ட பகல்ல பெரிய வெயிலில் கலப்பையின் மேல கை வைத்து விட்டு பின்னிட்டு திரும்புவாய் என்றால் உனக்கு சாபம். ஒருவேளை இந்த ஊழியத்தில் உனக்கு கிடைக்கிற ஊதியம் குறைவாக இருக்கலாம், ஆனால் அது கண்ணீரில் வருகின்ற பணம், தியாகத்தில் வருகிற பணம்.
அதை கொண்டு உன்னுடைய குடும்பத்தை நிச்சயமா ஆண்டு ஆசீர்வதிப்பார். காளிமுத்து, சோர்ந்து போகாத. காளிமுத்து, இந்த அழைப்பிலிருந்து பின்வாங்கி போய்விடாதே என்று அவர் என்னை எச்சரித்து ஜெபித்து விட்டு போய்விட்டார். அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் கிழிச்சு போட்டுட்டு திரும்பவும் வீட்டில் ஒரு பெரிய மன்னிப்பு கடிதம் போல எழுதி, இந்த வேலைக்கு நான் போறதில்லை, என்னை நம்புங்க, உங்களை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. என் ஆண்டவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அந்த நாள் வரைக்கும் என் ஒப்பு கொடுத்தலை காப்பதற்கு வல்லமை உள்ளவர் என்று சொன்னேன். அதேபடி என்னுடைய அண்ணனுடைய திருமணம், தங்கையினுடைய திருமணம், தம்பியினுடைய கல்லூரி படிப்பு என்று சொல்லி எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் என்னை ஒரு சாதனமாய் பயன்படுத்தினார். என்ன சொல்ல வருகிறேன்? தேவையை குறித்த அறிவு இருக்கும் என்றால், அறுவடையை குறித்த தெளிவு இருக்கும் என்றால், ஒரு இருண்ட காலம் வருகிறது என்கிற காலத்தை குறித்த கணக்கீடு இருக்கும் என்றால், இன்றைக்கு தீர்மானிக்க வேண்டிய நாட்கள், செயல்பட வேண்டிய காலம், ஆண்டவருக்காக எழுந்து யுத்தம் செய்ய வேண்டிய காலம். ஆண்டவர் தாமே நம்முடைய மனதிலே, இதயத்திலே பதிந்த வார்த்தைகளின் மூலம் தொடர்ந்து கிரியை செய்வாராக. அருமையான இளம் உள்ளங்கள், உங்களில் யாரையாவது ஆண்டவர் இன்றைக்கு விசேஷமாய் சந்தித்திருப்பார் என்றால் எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை குறித்த முன் குறித்தல் அது மங்களகரமானது, மகிமையானது, தலை சிறந்தது. அது உங்களுக்கென்று அவர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நியமித்து வைத்தது. அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக. உங்கள் யாவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அனைவருக்கும் கிறிஸ்து சார்பில் நன்றி சொல்லுகிறேன். விசேஷமாக பாஸ்டர் ராஜா அவர்களுக்கும், அந்த எழுப்புதல் ஜப குழுவுக்கும், இயக்கத்தின் சார்பிலும் அனைத்து ஊழியர்கள் சார்பிலும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ஜபத்தில் நடத்திவிட அன்போடு கேட்கிறேன். அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. ஒரு பெரிய அறுவடை இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பெரிய அறுவடை. திருச்சபைகள் நிரம்பி வழிய போகிறது. மழையும் குளங்களை நிரப்பும். ஆசீர்வாத மழை சபையை நிரப்ப போகிறது. அல்லேலூயா. கர்த்தர் அதற்கென்று நம்முடைய திருச்சபையும் நம்முடைய போதகர்களையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ராக்காலம் வருகின்றது, அதின் சாயல் தெரிகின்றது. ராக்காலம் வருகின்றது, அதின் சாயல் தெரிகின்றது. ஒளி உள்ள காலம் முடிகின்ற முன்னே சேவை நிறைவேறிடு. ஒளி உள்ள காலம் முடிகின்ற முன்னே சேவை நிறைவேறிடு. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, செயலாற்றும் நேரம் அல்லவா. உறங்காமல் நாம் உழைத்தோடி எங்கும் விசேஷ விதை தூவோம். உறங்காமல் நாம் என்றும் தலைவர்களே, ராக்காலம் எப்ப யாருக்கு வருதுன்னு தெரியாது. 2 நாளைக்கு முன்னாடி நானும் என் ஜோவும் எனக்கு பிளேட்லெட் பார்க்கறதுக்காக போன போது அந்த டாக்டர் அதிர்ந்து போனார். நீங்க இவ்வளோ பிளேட்லெட்டை வச்சுட்டு எப்படி வாழுகிறீர்கள்? என்ன வேணாலும் நடக்கலாம். ஆமாம், ஒரு மனுஷனுக்கு 4.5 லட்சம் இருக்கணும். ஒரு நார்மலாக இருந்தால் 1.5 லட்சம் இருக்கணும். ஆனால் எனக்கு இப்போ ரீசெண்டாக டெஸ்ட் பண்ண போது அது 1000க்கு ரொம்ப 10,000 1 லட்சத்துக்கு ரொம்ப கீழே இருந்தது. அவங்களுக்கு புரியவே இல்லை. நான் சொன்னேன், இதுதான் என்னுடைய வாழ்க்கை, எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது. ஆகவே சில காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ராக்காலம் வரும் என்பதாக தேசத்தில் ஒரு ரிவைவலை கொண்டு வர வேண்டும். அது ஜெபத்தின் மூலமாக
நம்முடைய தலைவர்கள் இங்க இருக்கிறாங்க, மேடையில் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் அந்த தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வாரத்தில் ஒரு நாளை அவர்கள் கொடுக்கிறார்கள். தங்களுக்கு வருகிற கொஞ்சம் வருமானத்தில் அவர்கள் இந்த ஊழியத்தை தாங்குகிறார்கள். அதனால போன வருஷம் மட்டும் நாங்கள் ஏறக்குறை 8 லட்சம் ரூபாயை இந்த மாவட்டத்துக்கு செலவு செய்தோம். அல்லேலூயா. விழுந்து கிடக்கிற ஒரு ஊழியம். எப்படியாவது ஜெபத்தின் மூலம் இந்த மாவட்டத்தை மறுரூபமாக்க வேண்டும். ஒரு நாள் பிறப்பதை அறியாயே. அல்லேலூயா. ஆமென். நக்கன்பானவர்களே, இந்த ராக்காலம் வரும் என்பதாக வாலிபர்கள் கர்த்தருக்காக எழும்புங்கள். உங்களுக்கு என்ன, உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை கர்த்தருக்காக செய்யுங்க. தேவன் நம்மை மகிமைப்படுத்துவார். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். ஆமென். நாம் முடிக்க போகிறோம். அல்லேலூயா.